மாறா ரூம்ல செம்ம கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு 10,000 ரூபா மொய் வைக்க போனாங்க. ஆனால் வெறும் 450 ரூபால வேலையை சிம்பிளாக முடிச்சிட்டேன். கடைசி வரைக்கும் பாருங்க அது என்ன கதைன்றது சொல்கிறேன். கொசு தொல்லை இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போகிறேன் எபிசோட் 10. யூஸ்வலி இந்த ரூமில் தான் இவனை விளையாட விடுவேன். இவனோட திங்ஸ் எல்லாமே இந்த ரூமில் தான் இருக்கும். பிகாஸ் இங்கே தான் சர்ஃபேஸ் கொஞ்சம் ரஃபாக இருக்கும். இல்லைனா மொட்டை மாடிக்கு தான் போகணும். பிகாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க டைல்ஸ் ரொம்ப வலிக்கு இருக்கிறதால கொயங்னு போகிறான். பட் அது ஒரு 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா இந்த கொசு பாய்ஸ் ஃபுல்லாக ரவுண்டிங்ஸ் போடுறானுங்க ஏரியாவில். சரி நானே நினச்சேன்னா இந்த ஹோல் பால்கனிக்கே ஃபுல்லாக கொசு விளாச்சிடலாம்னு யோசிச்சேன். பட் ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது டிஸ்போஸ் பண்ணணும்னா வெல்க்ரோ கொசுவில் போட்டால் அது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். சரி இந்த ஸ்லைடிங் டோர் கொசுவில் போகலான்னு பார்த்தா விலையை கேட்டோன்னே லைட்டாக கொஞ்சம் நெஞ்சு பறந்துருச்சு. ஆல்ரெடி இவனுக்கு அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள்னு வாங்கி ஒரு 1,00,000 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கும் மேலே போச்சுன்னா நம்மளோட பர்ஸ் திவாலா ஆயிரும்னு சொல்லிட்டு சரி ஓகே விளாட்ற டைமிங் மட்டும் நம்ம உள்ள வெளியில மாற்றி வச்சுக்கலாம். தூங்குற டைமிங் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஹோல் பால்கனிக்கு போடுறதுக்கு பதில் தூங்குற இடத்துக்கு மட்டும் போட்டால் நல்ல ஐடியாவே இருக்குமேன்னு சொல்லிட்டு அமேசானில் இந்த பெரிய சைஸ் ஒரு கொசுவில் பார்த்தேன். இது பாக்ஸ் ஷேப்பில் இல்லை, ஏன்னா பாக்ஸ் ஷேப்பில் வந்துச்சுன்னா 4 சைடு கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து ரவுண்டு, ஒரே இதில் அந்த ரவுண்டுல இருந்து கீழே செம்பருத்தி பூ கவுத்து போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா விரிச்சிட்டு வந்துடும். சரி ஓகேன்னு நான் கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஸ்பைடர்மேன் வித்தியை காமிச்சு செட் பண்ணி விட்டுட்டு திடீர்னு வெள்ளை கலரில் பார்க்குறப்ப கடிச்சான். அப்புறம் சொன்னேன் இதை நீ கடிச்சனா உனக்கு நைட்டு கடிக்க எதுவும் தரமாட்டேன் புரிஞ்சுக்கிட்டான். சமத்தா படுத்துட்டான். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு யூவி லைட் வச்சு கொசு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 வாங்கினேன். ஒன்னு இந்த ரவுண்டு, இன்னொன்னு இந்த பாக்ஸ். ஆனா இந்த ரவுண்டு டப்பா 700 ரூபாய்க்கு வாங்கினது வேஸ்ட். மொட்டை மால்ல கூட போய் வச்சுட்டு வந்துட்டேன். கீழே திறந்து பார்க்குறேன் ஒரு கொசு மாட்டல. பட் இந்த பாக்ஸ் ஷேப்ல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு டிகிரியில் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்க பாத்தீங்களா இல்ல நிறைய கொசுலாம் மாட்டிருக்கு. மேபி இதோட லிங்க் செக் பண்ணி பார்க்கணும்னா கொசுன்னு கீழே கமெண்ட் பண்ணி உங்க டிஎம் வாங்கிக்கோங்க, அட்டாச் பண்ணி விட்டுறேன். ஒரு 4-5 நாள் இந்த கொசுவல செட்டப்ல சூப்பரா படுத்து தூங்கினா எனக்கும் மனசு நிம்மதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் என்னடா இவன் இப்பெல்லாம் நைட்டு கத்துறதே இல்லையே, நம்ம நைட்டு படுக்க வச்சுட்டா காலையில் எந்திரிக்க வரைக்கும் அமைதியாக இருக்கானே, சரி பழகிட்டான் அப்படின்ட்டு ஒரு ப்ரொமோஷனை போட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட்லையும் டிஎம்லையும் ஆசைப்பட்ட மாதிரி மாராவோட ஹோல் வீட்டு செட்டப்பை தூக்கி நல்ல உள்ள ஹாலில் செட்டப் பண்ணி விட்டேன். அண்ட் இந்த ஹோல் பால்கனியை சும்மா விட்ட போகிறோன்னு நினைக்காதீங்க. இதை நெக்ஸ்ட் ட்ரைனிங் பிளேஸாக மாற்ற வேண்டியது நம்ம கோலி. எல்லாத்தையும் கயிறு கடையாக கட்டி தொங்க விடுறோம் பாருங்க. கட்டெல்லாம் வைக்கலான்னு இருக்கேன் ஹடில்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ மாராவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி பழகிட்டான். எனக்குமே அவன் தூங்குற டைமிங் என்ன எந்திரிக்க டைமிங் என்ன எல்லாமே புரிஞ்சிருச்சு. அவனோட ஆவரேஜ் ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரத்துக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டான். இப்போ காலையில் 7 மணி 8 மணி ஆனா கூட நானா வந்து கதவை திறக்க வரைக்கும் அமைதியா உட்காந்து எதையாவது கச்சிட்டு தான் இருக்கான், கத்த மாட்டேங்கிறான். நல்லா பழகிட்டான். ஆக்சுவலா இதுக்கு தான் நானும் பழகிட்டு இருந்தேன். ஏன்னா உள்ளே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ள கத்த ஆரம்பிச்சிடும். அவனை வெளியில வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள போனா பரவாயில்லன்னு நினைக்கும் போது உள்ள வந்தா கத்தாம இருப்பான். இப்ப பாருங்க எப்ப வேணா நான் உள்ள போட்டு லாக் பண்ணலாம், கத்தவே மாட்டான். நிறைய பேர் ப்ரோ ஃபேனை தூக்கி கேஜுக்குள்ள வைக்காதீங்க ஒயரை கச்சிருவான்னு சொன்னீங்க. சரி அதையும் மனசுல கன்சிடரேஷனா வச்சுக்கிட்டு புது ஃபேன் ஒன்று வாங்கி வெளியில செட் பண்ணியாச்சு. அமேசான் பேசிஸ் நல்லா காத்து வருது. இப்போ கடைசியில் இந்த வாங்கி வச்சிருக்க கொசுவலைக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாய் நண்பர்களே, நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும். டாட்டா.